டிட்வா புயல் காரணமாக கடலூரில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், தற்போது அந்த சூழல் எப்படி இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த டிட்வா புயலானது சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் அதன் தாக்கம் என்பது கடலூர் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. மழை என்பது பரவலாக பெய்து வந்தாலும் அதிக கனமழை என்பது பெய்யவில்லை. ஆனால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்தின் காணப்படுவதால் மீனவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாக 2 அல்லது 3 அடிதான் கடல் சீற்றம் என்பது காணப்படும். ஆனால் தற்போது இந்த புயல் காரணமாக தற்போது 8 அடியிலிருந்து 10 அடி உயரத்திற்கு காற்றுடன் தற்போது கொந்தளிப்புடன் காணப்படுவதால் கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கடற்கரையோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த படகுகளை பாதுகாப்பாக நேற்று மாலையே அவர்கள் கயிறு கட்டி டிராக்டர் மூலம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் கடலூர் கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்லாதவாறு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டு தற்போது அங்கு கடலோர காவல்படையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கத்திற்கு மாறாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருந்தாலும் தற்போது கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. ஆனால் எந்தவித பாதிப்பு என்பது இதுவரை ஏற்படவில்லை. ஆனால் இந்த புயல் கரையை கடக்க இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் தாக்கம் கடலூரிலும் இருக்கும் என்பதால் பொதுமக்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.